அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திங்கள் கிழமை. பழம்பெரும் பின்னணி பாடகர் பிபி சீனிவாசை பற்றி பார்க்க இருக்கிறோம். அவரை பற்றி பழம்பெரும் பின்னணி பாடகரும் 12 மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவருமான பிபி சீனிவாஸ் பிறந்த தினம் என்று ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடாவில் 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக காலத்தில் பிறந்தவர். பிரதிவாதி பயங்கரம் சீனிவாஸ் என்பது இவரது முழு பெயர். இப்போ சகாயம்னு அவர் சொல்வார்ல, குரில் உபகாரம் பிள்ளை அப்படின்னு அர்த்தம் அவங்க அப்பா பேர். அது மாதிரி ஒரு பிரதிவாதி பயங்கரம் சீனிவாஸ் முழு பெயர். தந்தை அரசு ஊழியர், தாய் இசை ஆர்வலர். அவர் பாடும் ராகங்களையும் பஜன்களையும் கேட்டு இசை ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். இந்தி பாடல்களை கவனமாக கேட்டு இசை ஆசிரியர்களின் உதவியுடன் பயிற்சி செய்வார். முழு திருப்தி வரும் வரை பயிற்சியை விடமாட்டார். இவர் அரசு உத்தியோகம் அல்லது வக்கீல் தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்பது பெற்றோர் விருப்பம். அதனால் முறையான இசை பயிற்சி இவருக்கு வாய்க்கவில்லை. பெற்றோர் ஆசைப்படியே இளங்கலையில் பட்டம் பெற்றார். பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்க்கப்பட்டார். வேண்டா வெறுப்பாக கல்லூரியில் சேர்ந்தவர் குடும்ப நண்பரும் வீணை வித்வானும் ஆகிய ஈமணி சங்கர சாஸ்திரியை பார்க்க ஜெமினி ஸ்டுடியோவுக்கு அடிக்கடி வந்து செல்வார். அந்த சூழலால் ஈர்க்கப்பட்டவர் படிப்பை நிறுத்திவிட்டு அவரிடம் உதவியாளராக சேர்ந்தார். முறையாக சங்கீதம் பயின்றார். ஜெமினி பிலிம்ஸ் தயாரிப்பில் 1951 வெளிவந்த மிஸ்டர் சம்பத் என்ற இந்தி திரைப்படத்தில் கன ஹிபரது என்ற பாடலை முதலாக பாடினார். பின்னர் தமிழில் ஜாதகம் என்ற திரைப்படத்தில் சிந்தனை செய் செல்வமே என்ற பாடல் மூலம் அறிமுகமானார். யார் 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 இவர் யாரோ அப்படின்ற ஒரு பாடல் காலங்களிலே அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்கிறாரு. தாமரை கன்னங்கள் அப்படின்ற ஒரு பாடல். அதுக்கடுத்த பாடலாம் எனக்கு தெரியல. காத்திருந்த கண்களே, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா அப்படின்ற ஒரு பாடல். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்ற ஒரு பாடல். ரோஜா மலரே ராஜகுமாரி அப்படின்ற ஒரு பாடல். இதெல்லாம் காலத்தால் அணியாத பல வெற்றி பாடல்களை பாடி அழியா புகழ் பெற்றார். ஜிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி உள்ளிட்ட தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் பாடியிருக்கிறார். தமிழில் ஜெமினி கணேசனுக்கும் கன்னடத்தில் ராஜ்குமாருக்கும் ஏறக்குறைய அவர்களது எல்லா பாடல்களுக்கும் இவர்தான் பின்னணி பாடினார். பி. சுசீலா, ஜானகி, பானுமதி, ஜிக்கி, லதா மங்கேஷ்வரன் அனைத்து பாடகிகளுடனும் இணைந்து பாடியிருக்கிறார்.